ஆட்டா அந்த ஆளு எங்கதான் போனாரு? யாரு கண்டா? அந்த நாய் எங்கேயாவது பொறுக்கிட்டு இருக்கும். அது கிடக்கட்டும். ஆமால, உன் தம்பிக்காரன் எங்க போனா? தெரியல ஆத்தா. ஏதாவது வேலைக்கு போயிருப்பானோ? இருக்கும். பொன்னம்மா, வாங்க அத்தை. என்னல, இன்னைக்கு பூ எடுக்க போலையா? போகணும் அத்தை, உட்காருங்க. ஆமா, உன் மகன் சின்னவன் எங்க? அத கேட்டியே, அததான் அப்பத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் எங்கன்னு. அவன் எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான் அத்தை. சரில, அது இருக்கட்டும். என் மகன் எங்க போனா? எனக்கா தெரியும் அந்த தெரு நாய் எங்க பொறுக்கிட்டு இருக்குதுன்னு. அந்த நாயை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அத்தை. அத்தை, பின்னாடி பாருங்க. பாம்ல சிவனாண்டி எங்க போயிருந்த? என்ன ஆத்தா, சும்மா உட்கார கூடாதா வெளியில? ஆமா அத்தை, துரை ராவும் பகலும் வேலை வெட்டி செஞ்சு கிழிச்சிட்டாரல, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் அத்தை. யாத்த டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒரு வீட்டுக்கு எல்லா பொறுப்பும் எடுத்து தலைவனா உழைச்சு கொட்டும் போது அந்த தலைவர் கொஞ்ச நேரம் கூட உட்கார கூடாதா? அதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறாரு துரை. ஏய் பொண்ணுமா, ரொம்ப பேசுன, அடிச்சுட போறேன். என்னையா சொன்ன? அடிப்பியா? அடி பாத்துருவோம். வர வர ரொம்பதான் பேசுற. ஏலே பொண்ணுமா, விடுல. என் மகன் பாவம். பாவமா? பாவம்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்க. ஏலே சிவனாண்டி. யாரு? வரேன்டா போ. வந்துட்டாரு டெப்டி கலெக்டர். வாங்க வாங்க, அடுத்து இவரு போய் கிழிக்க போறாரு. ஐஏஎஸ் கலெக்டர் போறாரு இப்ப துரை. பொண்ணுமா உன்ன விட மாட்டேன்டி. ஐயோ போயா, டெப்டி கலெக்டர் வந்திருக்காருல, போயா போ போ. போயா போங்க, முதல்ல மக்களுக்கு சேவை பண்ற வேலை எவ்வளவு கிடக்கு, போங்க போங்க. உன்னை வந்து பாத்துக்கிறேன்டி. போயா போ போ. இத்தனை வருஷம் உன்கிட்ட என்னென்னலாம் பார்த்தாச்சு, ஒன்னுத்தையும் புடுங்க காணோம். போ போ. ஏலே சிவனாண்டி, இவன் வேற நேரக்கிட்ட நேரத்துல வந்து உயிர் எடுப்பான். வாடா. என்ன சிவனாண்டி, வீட்டுல உன் மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. அது அப்படிதான், நான் ஆம்பளை அப்படிதான் மதிப்பாங்க. ஆமா ஆமா, வீடே இவரால தானே இயங்குது, அதனால ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து எங்களுக்கு பழக்கம். ஐயோ அணகுண்டு இங்கேயும் வந்து கேவலப்படுத்துதே. டேய் வாடா போவோம், மரியாதை ரொம்ப கூடிட போகுது, வா போவோம். இல்ல அவங்க ஏதோ சொல்ல. டேய் நீ வாடா முதல்ல, கடவுளை எப்படியாவது காப்பாத்திரு. கொஞ்சம் இருடா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க. ஏய் நடடா. அத்தா. என்ன அத்தா, அந்த ஆளை வச்சு செஞ்சிட்டியே. பெருமை மாட்டு மேல என்னதான் ஓயாம மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அது அசராம ஒரே இடத்துல நிக்குமா, அந்த மாதிரி உன் அப்ப என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டான். அந்த ஆளு கிடக்குறான், நீ வா நம்ம பூவிக்க போவோம். வேலை பார்த்தாதான் நம்ம கடை ஓடும், வா. சரி அத்தா வா போவோம். இவளா? ஆமாடா, அந்த வேலைக்கு சொன்னா அந்த வேலைக்கு போகணும். எந்த வேலையை சொல்ற? டேய் நான் சொல்றேன், அமைதியா வாடா. சை, இவளுக்கு வேற வேலை இல்ல போல, எந்நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கிறது. இவர் எங்க போறாரு? ஏதோ வேலை கீழன்னு பேசிக்கிறாங்க. ஏலே பாத்துல. என்ன பொண்ணமா, உன் வீட்டுக்காரரு இந்த வழியா தான் போனாரு, நான் பார்த்தேன். பெருசா உருப்படுற காரியம் ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா அததான் செய்ய போயிருப்பான். போகட்டும் வீடு. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்ன? சரி சரி. ஏலே என்ன முனியம்மா, பூ வேணுமா? அதெல்லாம் வேணா பொண்ணம்மா. ஆமா பொண்ணு, வயசாகிட்டு போகுது, ஏதாவது பொண்ணுங்கன்னு பாத்து கட்டி வைக்கலாம்ல. எங்க என் மகனுக்கு நான் பெரிய இடத்துல இருந்து தான் தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. உள்ள இருந்தெல்லாம் எடுக்க விருப்பம் இல்ல. அடிப்பாவி, ஓ நிலைமைக்கு பெரிய இடம் தான் வேணுமோ? ஏன் இந்த சீமையில இல்லாத பொண்ணுங்களா எடுத்து போட வேண்டியது தானே? என் மகனுக்கு பெரிய இடம் பாக்கணும்னு சொன்னா உனக்கு எங்கடி எரியுது? ஆமா ஆமா, வந்துட்டா. இந்த சீமையிலே இல்லாத பொண்ணுங்க பாரு, வெளிநாட்டுல போய் எடுக்க போறான். நான் எடுத்தா உனக்கு என்னடி? பிரச்சனை ஆயிடும் போல. ஆத்தா நடைய கட்டு. சரிக்கா, எங்களுக்கு வேலை கிடக்குது, படவு வரும். வந்துட்டா. வாடா மவனே. பாத்தியாடா, அவளுக்கு என்ன ஒரு தெனாவிட்டு. ஏன் நமக்கெல்லாம் பெரிய இடம் அமையாதா? அப்படியெல்லாம் ஒன்னா இல்ல ஆத்தா, அமையும். அவளுக்கு போறாம விடு. ஏன்டா அவ ஒரு யாமப்புக்கே வந்து பேசிட்டே இருக்கா? அதெல்லாம் அப்படிதான், ஏன்னா நீ 2 முகம் வச்சிருக்கல, உனக்கு எங்க பெரிய இடத்துல அமைஞ்சிருவோமோன்னு போறாம, அப்படிதான் விடு. ஏலே, அம்மா சொல்ற பொண்ணை கெட்டிப்பியா இல்ல நீயே ஒத்தி இழுத்துட்டு வந்து நிப்பியால? அப்படியெல்லாம் இல்ல ஆத்தா, நீ சொல்ற பொண்ணதான் கட்டுவேன்.
எங்கடா எல்லாரும் கல்யாணம் ஆன பிறகு அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்களா பொண்டாட்டி பின்னாடியே, நீயும் போயிடுவியாடா அப்படி? ஆத்தா அப்படிலாம் நான் போக மாட்டேன் ஆத்தா. இப்படி எல்லாம் நினைக்காத ஆத்தா. சரி ஆத்தா, வேலைக்கு கிளம்புற நேரமாச்சு. என்ன வேலைக்குடா போற? ஒரு வேலை வந்திருக்கு, போயிட்டு வரேன். சரிடா, ஒரு வாய் சாப்பிட்டு போக வேண்டியது தானே. அதெல்லாம் இருக்கட்டும் ஆத்தா. சரி சரி, பாத்து போ. அடி ஆத்தி, அத்தைக்கு வேற மாத்திரை கொடுக்கணுமே. என்ன பொண்ணுமா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியால? வந்துட்டேன் இந்தாங்க. அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னம்ல சொல்லு. முனியம்மா இருக்காளே, நம்ம நிலைமைக்கு பெரியவளெல்லாம் அமையாதுன்னு சொல்றாத்த. எடுச்சிருப்ப, அப்படியா சொல்றா? இது ஏன் என்கிட்ட நீ இப்ப சொல்ற? நீ இப்பதான் பேசிட்டு வந்தேன். ஏன் நம்ம நிலைமைக்கெல்லாம் ஒரு நல்ல பொண்ணு அமையாத? அதானே, விடு அவ வேணும்னே வம்புக்கு வரா. இருந்தாலும் அவ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு திரியலாம்? தப்பு தானே. ஊர்ல சில பேரு அப்படிதான் திரிவாங்கல்ல, நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலே பொறுக்காது, அதெல்லாம் கண்டுக்காது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுக்கணும், அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளையா பாக்கணும். பாத்தரலாம், நல்ல பொண்ணு மாப்பிள்ளையா பாப்போம். ஆமால, உனக்கு பொட்ட பிள்ளை இருக்கும் போது எதுக்கு முதல்ல மகனுக்கு பாக்குற? ஃபர்ஸ்ட் அதை கரையத்த வேண்டியதுதானே. எங்கத்த அவகிட்ட அந்த பேச்சு எடுத்தாலே நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? கொஞ்ச நாள் என்ன நிம்மதியா விடுங்கன்னு வாய் அடைக்கிறா. ஆமாத்த, நிஜம்தான். இருந்தாலும் பொண்ணம்மா, அவ போக்குக்கே விடாத. பாப்போம் த, உங்க மகன் தருதலையா திரிஞ்சு தலைஞ்சா எங்கத்த நம்ம வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்க தான் அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். சொல்லுங்க. சரி சொல்றேன். சரி வாங்க சாப்பிடுவோம், வாங்க. பொண்ணுமா, என்னடா இது? உனக்கு தான் புடி. ஏதுல இப்ப எதுக்குல தூக்கி விசிற? ஏலே, ஒழுங்கா கையில குடுக்க வேண்டியது தானே. அதெல்லாம் இருக்கட்டும், ஏது கேக்குறாங்களா அத்தை? சொல்லுங்க. ஏன் மகாராணி அம்மா சொன்னாதான் உடிப்பியலோ? கேக்குறதுல என்ன தப்பு? என்ன நல்லா சொல்லிருப்ப. ஒழிக்க வக்கு இல்ல, ஒன்னொன்னுக்கு பிரயோஜனமே இல்லன்னு. இத நான் உழைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் சொன்னல. என்னல சொல்ற? ஆமா, உன் மருமகாரி பேசின பேச்சுக்கெல்லாம் வக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தல, இப்ப எங்க கொண்டு போய் வைப்ப உன் மூஞ்ச? இது நான் வாங்கிட்டு வந்த சேலை. போ பொண்ணமா, சொல்றேன்ல, உடுத்துட்டு வா, பாக்கணும் போல இருக்கு. சேலை தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்ப எதுக்கு இந்த நாடகம்? இப்பவாவது திரும்பினியா? ஆமாடா மவனே, இப்பவாவது உன் பொண்டாட்டிக்காரிக்கு செஞ்சிருக்கியே, அவளுக்கு நீ செய்யணும்னு உன் புத்தியில எட்டிருக்கே. என்ன மன்னிச்சிரியா? சரி போங்க பொழைச்சு போங்க. நல்லா இரு. சரிட்ட, நான் போய் உடுத்துட்டு ஓடியாரேன். சரி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்காக எப்படி சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு பிரியாணியும் லெக் பீஸும் கேக்குது, செஞ்சு போடு உடனே. அவ்வளவுதானே, உடனே செஞ்சுட்டா போச்சு. முதல்ல போய் செய், அதுக்கப்புறம் போய் புடவை உடு. சரி வாரேன். போ, பசியில வந்திருக்கேன். சாப்பிடுறா என் தங்கம், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புத்தி வந்திருக்குல்ல, அழகான சேலை எடுத்துட்டு வந்திருக்கீல்ல, சாப்பிடுங்க. சிவனாண்டி, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தானா சேலை, அம்மாக்கு இல்லையா? இந்த வருஷம் ஒண்ணுதான், அடுத்த வருஷம் தருவாங்க, அப்போ உனக்கு எடுத்துட்டு வரேன். இல்ல, தருவாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. யாருடா தருவாங்க? ஐயோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ? அடக்கி வாசிடா சிவனாண்டி. அதாவது ஆத்தா, நான் அதை சொல்ல வரல. அடுத்த வாட்டி காசு எடுத்துட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல வந்தேன். உனக்கு அடுத்த வருஷம் விலை கூடின புடவையா எடுத்தாரு. ஓ, நீ அப்படி சொன்னியாடா சிவனாண்டி? சரி. அப்படியேதான் ஆத்தா நான் சொன்னேன். சரிங்க, சாப்பிடுங்க, நேரமாவ போகுது. பொண்ணமா, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடுவேங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சாப்பிடுங்க. சரி. பொண்ணமா, உடனே வந்துருவாளுங்க மூட்டுக்கோழி மூட்டுறதுக்கு. கொஞ்ச நேரம் கூட என் பொண்டாட்டி காய்கிட்ட திட்டு வாங்காம விட மாட்டாங்க போல. வரேன். ஐயோ, இன்னைக்குதான் நல்ல சோழ தின்ன உட்கார்ந்துருக்கேன், அது கூட பொறுக்காம கேட்க வந்துட்டாளுங்களே. அண்டவா, என்ன காப்பாத்திரு. சிவனாண்டி, என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுவ? சாப்பிடுறாக்கா. பொண்ணுமா, வா லட்சுமி. என் சேலை எப்படிலாம் இருக்கு? எனக்கு புதுசுல. உனக்கு என்ன, ரொம்ப அருமையா இருக்கு சேலை உனக்கு. அதுவும் பெரிய வீட்டுல கொடுத்த புடவைனா உனக்கு அழகா இல்லாமையா இருக்கும்? என்ன லட்சுமி சொல்ற? இது பெரிய வீட்டு சேலையா? என் வீட்டுக்காரு காசு கொடுத்தல வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ பொண்ணுமா, பெரிய வீட்டுல புடவை இலவசமா குடுத்துட்டு இருக்காங்க, புது வருஷம் பிறக்குதுன்னு. அந்த புடவை தான் இது, அததான் நீ உடுத்திருக்க. இது என்கிட்ட கூட இருக்கு. கொஞ்சம் பொறு, வரேன். முதல்ல இந்த சேலையை அவுத்துட்டு வரேன்.
கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்நேரம் பொண்ணுமாக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த லெக் பீஸ் கூட கிடைக்காது. பேசாம இப்பவே சாப்பிடுவோம். சிவராண்டி உன்னை விட மாட்டோம்ல. என்ன வர வர போய் பித்தலாட்டம் எல்லாம் கூடி போயிடுச்சுல உனக்கு. புடவைய ஓசில வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி கேக்குதா? பிரியாணி உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசாசியா ரொம்ப ஆசாசியா செஞ்சேன். டேய் சிவராண்டி யாம்ல இப்படி எல்லாம் பண்ற? ஆக நீ திருந்தவே மாட்ட. இன்னும் திருந்தலையா நீ? உன்னை பண்ணுமா? நில்லு. ஐயோ ஆத்தா, என்ன காப்பாத்து. செத்து போல.